இல்ல வைகோ எல்லாம் இது மாதிரி நிறைய நடைபயணம் நடத்தணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வைகோ யார் யாரையோ எடுத்து அரசியல் பண்ணியிருக்கிறாரு. இப்ப அவருடைய அரசியல் மல்லை சத்யாவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, தம்பி சிச்சனுக்கு விளக்கம் கூடிய அளவுக்கு மாறி இருக்குது. வைகோவை ஏற்கனவே திமுக சிலுவையில் அரைஞ்சிருச்சு. எந்த வைகோ திமுகவை எதிர்த்து, எந்த வைகோ வாரிசு அரசியலை எதிர்த்து வந்தாரோ அந்த வைகோவே இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? திமுக ஒரு எம்பி பதவிக்காக, மகனை எம்பி ஆக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த வைகோவை திமுக இருக்கிறாரு. அதனால வைகோ நடைபயணம் செய்ய வேண்டியது. அதாவதுங்க, மதுரை மாநகராட்சி மேயர் இல்லாத மாநகராட்சியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? திமுக தான் காரணம். உள்ளாட்சி அமைப்புகள்ல எல்லா இடத்துலயும் ஊழல். பல நகராட்சிகள்ல திமுக காரனே, திமுக வார்டு கவுன்சிலரே சேர்ந்து திமுக மேயரையே நீக்கி இருக்கிறாங்க. இங்க உங்களுக்கு தெரியும், உலக புகழ்பெற்ற ஊழல், மாநகராட்சி ஊழல், மாநகராட்சி பணிகள், மாநகராட்சி சொத்து வரி விதிப்புல அந்த ஊழல், இதெல்லாம் நடைபெற்று இன்றைக்கு அந்த ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக இங்க மேயர் இல்லாம இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் இன்னொரு 6 மாசத்துல இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வந்துடும். நிரந்தரமா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க.